22 லட்சம் பணத்தை வாங்கியதும் வீட்டை பூட்டிட்டு எஸ்கேப். தூத்துக்குடியில் தாவேகா பிரமுகர் செய்த பகீர் மோசடி, காவலர்கள் வலைவீச்சு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மாவட்டத்திற்கு பரமன்குறிச்சி பிச்சுவண்ணி பகுதியை சேர்ந்த கோபி, வயசு 45, தூத்துக்குடியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துட்டு இருக்கிறாரு. இவர் ஏரல் பகுதியை சேர்ந்த ராஜா என்பவருக்கு சொந்தமான நில சொத்தை 90 லட்சத்துக்கு வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டதாக சொல்லப்படுது. இதற்காக முதற்கட்ட தொகையாக ரூபாய் 75 லட்சத்தை கோபி வழங்கியிருக்கிறாரு. அந்த தொகையை பெற்றுக்கொண்ட ராஜாவும் அவரது மனைவி பொன் தெய்வமும் மீதமுள்ள 18 லட்சத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவுகளை செலுத்தினதும் கிரையப்பத்திரம் செஞ்சு தருவதா எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் செய்திருக்கதா தகவல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் வங்கி கணக்கில் ரூபாய் 72 லட்சம் வரவு வச்சதுக்கு அப்புறம் சொத்தை பதிவு செய்து தருவதில் ராஜா தம்பதியினர் காலதாமதம் செய்துவிட்டு பின்னர் கோபியுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்ததாக சொல்லப்படுது. மேலும் தங்களது வீட்டை பூட்டிவிட்டு வேறு இடத்திற்கு சென்ற அவர்கள் தலைமறைவாகியும் உள்ளாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து விளக்கம் கேட்டு கோபி தொடர்பு கொண்டபோது முன்னுக்கு பின் முரணான பதில்களை அளித்துள்ளார், மிரட்டல் விடுத்ததாகவும் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சேமிச்சு வச்ச பணத்தை, கனவுகளை, எதிர்காலத்தை நம்பிக்கையோடு யாரிடமாவது ஒப்படைக்கும் போது அந்த நம்பிக்கையே உடந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இன்று நாம் பார்க்க போகிற சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு கதையே. 90 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலம் வாங்க ஒப்பந்தம், அதில் 72 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்து எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம். ஆனால் அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது வெறும் நில மோசடி குற்றச்சாட்டா அல்லது இதற்கு பின்னால் இன்னும் பெரிய கேள்விகள் இருக்கின்றதா என்று அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சம்பவத்துடைய மையத்தில் இருப்பவர் தான் கோபிங்கிற நபர். புகாரின்படி ஏரல் பகுதியை சேர்ந்த ராஜா என்பவரிடமிருந்து ஒரு நிலத்தை வாங்க அவர் ஒப்பந்தம் செய்ததா சொல்லப்படுது. அந்த நிலத்துடைய மொத்த மதிப்பு 90 லட்சம் ரூபாயா. அதில் முதற்கட்டமாக 72 லட்சம் ரூபாய் பணத்தை கோபி வழங்கியதா சொல்லப்படுது. இது சாதாரண வாய்மொழி ஒப்பந்தம் இல்லைன்னு தகவல் சொல்லுது. எழுத்துப்பூர்வமாகவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது மீதம் உள்ள 18 லட்சத்தை குறிப்பிட்ட காலத்துகளை கொடுத்துட்டு சொத்தை பதிவு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ராஜா மற்றும் அவரது மனைவி பொன் தெய்வம் உறுதியளித்ததாக சொல்லப்படுது. இங்கே வரைக்கும் பார்த்தோம்னா இது ஒரு சாதாரண சொத்து பரிவர்த்தனை போல தான் தெரியுது. ஆனால் புகாரின் படி அதற்கு பிறகு தான் பிரச்சனை தொடங்குது. 72 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் வந்த பிறகு சொத்து பதிவு செய்வதில் தாமதமாயிட்டேன்னு இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்புகள் குறைவுகள் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் முற்றிலும் தொடர்பு துண்டிப்பு, வீடு பூட்டப்பட்ட நிலை, தலைமுறைவு குற்றச்சாட்டு, இவை அனைத்தும் தற்போது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இங்கே ஒரு சாதாரண மனிதன் கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா? 72 லட்சம் ரூபாய் என்பது சாதாரண தொகையா? ஒரு குடும்பத்தில் பல வருட உழைப்பு, ஒரு மனிதனின் வாழ்க்கை சேமிப்பு அல்லது கடனாக வாங்கிய தொகையாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட புகார்கள் மக்களை பயமுறுத்தாமல் இருக்குமா? இதற்கிடையில தான் கோபி விளக்கம் கேட்டு தொடர்பு கொண்டபோது முன்னுக்கு பின் முரணான பதில்கள் வந்ததாகவும் மிரட்டல் விடுவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அவரது புகாரில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. போலீஸ் விசாரணை இப்போது இந்த வழக்கு புதிய திருப்பத்தை எடுத்திருக்கு. ஏன் தெரியுமா? இந்த வழக்கில் குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் ராஜா தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளராக இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதிலிருந்து அரசியல் விவாதமும் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இங்கே நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவர் ஒரு கட்சியில் இருப்பது அல்லது ஒரு பொறுப்பில் இருப்பது அவர் குற்றவாளி என்பதை தானாக நிரூபிக்காது. அதே போல் அவர் மீது அந்த குற்றச்சாட்டுகளை லேசாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது. உண்மையை கண்டுபிடித்து விசாரணையின் வேலையை அதுக்கப்புறமேட்டுக்கு என்னன்ட்டு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பெரிய பாடம் என்ன அப்படின்னா, நிலம் வாங்கும்போது வாய்மொழியை மட்டும் நம்பாதீங்க. ஆவணங்களை சரி பாருங்கள், லீகல் வெரிஃபிகேஷன் செய்யுங்க, அப்புறம் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் பாருங்கள், அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கும்போது பாதுகாப்பான முறைகளை பின்பற்றுங்க. ஒரு கையெழுத்து, ஒரு அவசர முடிவு சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றிடும். இப்போது இந்த வழக்கில் உண்மை என்ன அப்படின்னா, 72 லட்சம் பணம் கொடுக்கப்பட்டதா, ஒப்பந்தம் எப்படி இருந்துச்சு, ஏன் இந்த பதிவு நடக்கலை, தலைமறைவு குற்றச்சாட்டு உண்மையா? இந்த கேள்விக்கான பதில் போலீஸ் விசாரணை மற்றும் நீதிமன்ற செயல்முறைகளில் தான் வெளிவரும். அதுவரை இது குற்றச்சாட்டு மற்றும் விசாரணை நிலை சம்பவம் என்பதை மறக்கக்கூடாது. நண்பர்களே, இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? ஒரு திட்டமிட்ட மோசடியா அல்லது வேறு பின்னணி இருக்குமா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி முக்கிய செய்திகள், அரசியல் பகுப்பாய்வு, சமூக உண்மைகள், வாழ்க்கையின் தகவல்கள் மற்றும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.